நாங்கள் நிறைய வாட்டி போட்டோங்க. இருந்தாலும் ஒரு குவிக் ஷாட்டு. இது வந்து வின்டர் சீரீஸ் இப்போ மறுபடியும் போடுறேன். சம்மருக்கு போட்டது தீர்ந்து போயிடுது. ஸோ இங்கே இது மாதிரி தான் கிடைக்கிது. கிளிமூக்கு மாங்காய் கிடைச்சா தொக்கு போடலாம். இது வந்து ஒரு 5 மாங்காய் எடுத்துன்னு இருக்கேன். ஸோ வெந்தயப்பொடி எப்போவுமே எங்கிட்ட ரெடியாக இருக்கும். கொஞ்சமான ஸ்டாக்கு, பெருங்காயம், அப்புறம் உப்பு, அப்புறம் வந்து வரமிளகாப்பொடி, ஊறுகாய் ஜாடி. ஸோ இதை வந்து நல்லா பொடி பொடியாக நறுக்கிட்டு இதே பாத்திரத்திலே போட்டு பெருங்காயம், வெந்தயப்பொடி, உப்பு, வரமிளகாப்பொடி எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லெண்ணெயை நல்லா வந்து அடுப்பில் கொதிக்க விட்டு பெருங்காயம் இன்னும் கொஞ்சம் அதில் போட்டு கடுகு தாளிச்சிட்டு இந்த கலவையில் கொட்டி ஒரு குலுக்கி ஊறுகாய் பாட்டிலில் போட்டுற போகிறோம், ஊறுகாய் ஜாடியில். அதுக்கப்புறம் இன்றைக்கி முடிஞ்சால் பண்ணுவேன், இல்லைனா நாளைக்கு வந்து ஒரு குட்டி அச்சு வெல்லத்தை வந்து நல்லா பாகு காய்ச்சி, ஒரு மிதமான பாகு காய்ச்சி இதில் ஊற்றி குலுக்கி வச்சுட்டிங்கன்னா 1 வீக்கில் இந்த மாங்காய் ஊறுகாய் யூஸ் பண்ண நல்லாயிருக்கும். யூஸ்வலாக 2-3 டேஸ்லேயே யூஸ் பண்ணலாம். 1 வீக் ஊறித்தினா அந்த தோலியெல்லாம் நல்லா சாஃப்டாகி அந்த உப்பு, காரம், புளிப்பு, வெந்தயம்லாம் கலந்து ரொம்ப ஜம்முன்னு இருக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கள். நல்லெண்ணெய் தவிர ஊறுகாய்க்கு எந்த எண்ணெயும் தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க, நல்லா இருக்காது. ஸோ இப்போ இதை பொடி பொடியாக நறுக்கிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த கட் மேங்கோ நறுக்கியாச்சுங்க. இதுக்கு வந்து தேவையான உப்பை வந்து நம்ம போட்டுடலாம். ஓகே, நிதானமாக பார்த்து போட்டுக்கோங்க. நம்ம ஊறின அப்புறம் டேஸ்ட்டு பார்த்துட்டு கூட போட்டுக்கலாம். மிகுதி ஆயிடுச்சுன்னா திருப்பியும் அந்த மாங்காய் எக்ஸ்ட்ரா போட்டு ஊற வச்சு அதெல்லாம் வந்து தேவையில்லாத வேலை. ஓகே, ஸோ வந்து இது போட்டாச்சு. எப்போவுமே வந்து காரப்பொடியும் அதே மாதிரி தான் பார்த்து போடுங்க. ஏற்கனவே நிறையா வாட்டி ஊறுகாய் போட்டவங்களுக்கு அளவு தெரியும். புதுசாக போடுறதா இருந்தால் பார்த்து போடுங்க. பெருங்காயம் எப்பவுமே நான் வந்து வெந்தய பொடியும் ரெடியாக வச்சுருப்பேன். இதெல்லாம் ரெடியாக வச்சாக்க ஒரு சமயம் நிறைய வேலை இருக்கிற சமயத்தில் டக்கு 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 டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ இதை பிளேட் போட்டு அடியோட தலை குலுக்கிட்டு பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், நான் மஞ்சப்பொடி மறந்துட்டேன். மஞ்சப்பொடி, அப்புறம் வரமிளகாப்பொடி, பெருங்காயம், உப்பு, வெந்தயப்பொடி எல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து தாளித கரண்டியை வந்து அடுப்பில் போட்டிருக்கேன். இதில் வந்து நல்லெண்ணெய், ஜிஞ்சிலி ஆயில் அது வந்து நம்ம ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் ஊறுகாய்க்கலாம் கொஞ்சம் நல்லா வேணுங்க. ஸோ நல்லா ஊற்றிக்கோங்க. நான் ஊற்றிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து இவ்வளோ நல்லெண்ணெய் போகிறோம். ஏன்னா 5 குட்டி மாங்காய் தான் இல்லையா, மீடியம் சைஸ் மாங்காய். ஸோ அங்கே பெருங்காயம் போட்டோம். இருந்தாலும் அந்த சூடான எண்ணெயில் போட்டு அது ஒரு தனி சுவை. ஸோ இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் மாற்றிடுங்க. கடுகு நல்லா வெடிக்கணும். அப்புறம் இன்னும் ஒரு விஷயம், வெல்லம் வந்து ஏன் பாகு வச்சு கலக்கிறோம்னா அந்த கிளாஸி கன்சிஸ்டன்சி கடையில் கிடைக்கிற ஊறுகாய்கள் மாதிரியே இருக்கும். வெறும் வெல்லத்தை போட்டு குலுக்கினீங்கன்னா ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும். அந்த எஃபெக்டுக்காக தான் நம்ம வெல்லத்தை பாகா வச்சு ஊற்றுறோம். பாருங்க, தீ பார்த்துக்கோங்க, மீடியம் சிம்மில் இருக்குது. நல்லா நல்லெண்ணெய்ங்கிறதுக்கு அடையாளம் பொங்கும். இது மாதிரி ஒரு கடுகு பாக்கி இல்லாமல் எல்லாம் வெடிக்கணும். ஆனால் தீயக்கூடாது, கருகக்கூடாது. அப்போ தான் ஊறுகாய் சூப்பராக இருக்கும். இல்லைன்னா அந்த ஸ்மெல் காமிச்சு கொடுத்துரும். வெடித்து முடித்த உடனே இதில் கொட்டிடலாம். அவ்வளோதாங்க. இது அப்படியே கொட்டிடுங்க. அப்புறம் அதே கடாயிலேயே நம்ம கொஞ்சம் நகர்ந்துக்கலாம். தண்ணி வச்சுட்டு வெல்லம் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா முத்த வேண்டாம், பாகு பிசுக்கு பதம் வந்த உடனே இந்த கடுகுல எடுத்து கொட்டி ஊறுகாயை நல்லா கலரிடுங்க. பாட்டில் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ஆயிடுச்சு. ஸோ வந்து இந்த பாகு எடுத்து நம்ம அப்படியே இதில் கொட்டிடலாம். ஓகே, நல்லா கலந்துட்டு பார்க்கலாம். இந்த பாகு தான் இந்த ஊறுகாய்க்கு இந்த கண்ணாடி மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி கொடுக்குற ஒரு ஐட்டம். இங்கே பாருங்க, நான் சொன்ன மாதிரி இந்த கிளாஸி கன்சிஸ்டன்சி வந்திருக்கு பாருங்க. எண்ணெய் கம்மி தான், ஆனால் நம்ம அந்த பாகு காய்ச்சி விட்டுருக்கிறதுனால உடம்புக்கும் நல்லது. அதே மாதிரி எஃபெக்டும் இருக்கும், நன்னாவும் இருக்கும் அது டேஸ்ட்டாக. இதை வந்து பாட்டில் பண்ணிக்கலாம். ஊறுகாய் ரொம்ப அப்படியே கடையில் கிடைக்கிற மாதிரியே வந்திருக்கு. பிக்கல் ஹிந்தியில் ஆச்சார்னு சொல்லுவாங்க. உங்கள் மொழிகளை ஊறுகே அப்படின்னு சொல்லுவாங்க கன்னடத்தில் நினைக்கிறேன், சரியாக தெரியல. கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங். தெலுங்குலேயும் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல.
ஸோ இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், நிச்சயம் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி கடை மாதிரியே கிளாசி கன்சிஸ்டன்சி, ஆனால் ஆயில் கம்மியாக அந்த எஃபெக்ட் கொண்டு வரதுக்கு தான் நம்ம வெல்லத்தை வந்து பாகு காய்ச்சி விடுறோம். இது நல்லா 1 வீக் ஊறினா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் டேஸ்ட்டு. நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கள். சிம்பிளான ஒரு ஊறுகாய் தான், ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். மாங்காய் வந்து இது வின்டர் சீசன் பிக்கிள். சம்மருக்கு போட்டது வந்து காலி ஆயிடுது எங்கள் வீட்டில், அதனால இப்போ ரீடூ பண்ணியிருக்கிறேன் செகண்ட் டைம். பெப்பர் கார்னோட சேர்த்து இது செகண்ட் டைப் பிக்கிள். இது வரலையும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்புடன் உங்கள் பிரியா மகேஷ். நன்றி, வணக்கம்.